இங்க ஒரு கிராமத்துல 500 வருஷமா அயலிங்கிற ஒரு சுவாமிக்கு வயசுக்கு வராத பொண்ணுங்க மட்டும்தான் பூஜை பண்ணுவாங்க. அப்படியே அந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க வயசுக்கு வந்துட்டா அடுத்த நாளே அந்த பொண்ணுக்கு வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இப்படிதான் இந்த ஊர்ல 8ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பொண்ணு வயசுக்கு வந்தனால அந்த பொண்ணுக்கு விருப்பமே இல்லைனாலும் ஒரு மாப்பிளைய பார்த்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற புதுசா வந்த ஸ்கூல் பிரின்சிபல் அங்க ஒரு போர்டை ஒண்ணு மாட்டுறாங்க. அந்த ஸ்கூல்லயே ரொம்ப நாளா வேலை செய்யற ஒரு டீச்சர் வந்து, இதனா ஏன் மேடம் இங்க மாட்டுறீங்க? இந்த ஸ்கூல்ல படிக்கிற எல்லா பசங்களுமே 10வது ஃபெயில் ஆயிடுவானுங்க. இந்த ஊர்ல இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க 9வது கூட தாண்ட மாட்டாங்க, நீங்க ஏன் வேஸ்டா மாட்டுறீங்கன்னு கேக்குறாரு. அந்த ஸ்கூல்ல படிக்கிற தமிழ் செல்விங்கிற ஒரு பொண்ணு தன்னோட பேரை அந்த போர்டுல எழுதுறா. இதனா பாக்குற பிரின்சிபலும், SSLC நல்லா படிச்சு நீ நல்ல மார்க் எடுத்துட்டனா உன்னோட பேரை நான் பெயிண்ட்லயே எழுதுறேன்னு சொல்றாங்க. இப்படின்னா இருக்கும் போது அந்த ஊருக்கு புதுசா ஒரு டாக்டர் வந்திருப்பாரு. அந்த டாக்டரோட செட்டஸ்கோப்பனா எடுத்து இந்த பொண்ணு விளையாடிட்டு இருக்கா. இதனா பாக்குற பிரின்சிபலும், இது மாதிரி செட்டஸ்கோப்பனா நீ யூஸ் பண்ணணும்னா நீ நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும்னு சொல்றாங்க. அவங்க சொல்றதனா கேக்குற இந்த பொண்ணு நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறா. கொஞ்ச நாள்லயே தமிழோட ஃப்ரெண்டு வயசுக்கு வந்துடுறா. அதை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம விளையாட்டுத்தனமா இருக்கா. பார்த்தா அந்த பொண்ணை ஸ்கூலுக்குன்னு அனுப்பாம வீட்டுல இருக்கிற எல்லா வேலையுமே அந்த பொண்ணை தான் செய்ய சொல்றாங்க. இந்த பொண்ணு தமிழுக்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லி பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறா. எனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ண போறாங்க, நீ வயசுக்கு மட்டும் வந்துடாதன்னு சொல்றா. இதனா கேக்குற இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம பயப்பட ஆரம்பிக்கிறா.